அன்னைக்கு நம்ம பெரிய இவளாட்டம் உங்க பக்கத்திலே வரமாட்டேன்னு சொன்ன. இன்னைக்கு என்னன்னா கூட்டிட்டு போய் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிற. என்ன உன் தங்கச்சி பெத்துக்கு போறானதும் உனக்கும் புள்ள பெத்துக்குன்னு ஆசை வந்துருச்சா? அந்த ஆசையில இருந்த வைராக்கியத்தை தூக்கி எறிஞ்சிட்டியா? இந்த பாரு, நீ வேணா சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத மானம் கட்டவளா இருக்கலாம். ஆனா நான் அப்படி இல்ல. என்னைக்கு கோயில வச்சு உன் ஃப்ரெண்டு கிட்டே அவமானப்படுத்தி பேசினியோ அன்னைக்கே நான் உன்னை தலைமுழுகிட்டேன். இன்னொரு தடவை என் மனசை மாத்த நினைச்சு என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துகிட்ட மனுஷனாவே இருக்க மாட்டேன். சொல்ல பேசிட்டீங்களா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஒரு தடவை உங்க கூட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டேங்கிறதுக்காக நான் ரோஷத்தெல்லாம் விட்டுட்டேன்னு நினைச்சீங்களா? என்ன நீ பண்ண காரியத்துக்கு வேற என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடி காரணம்? என்ன காரணம்? உன்னால ரோஷமா வாழ முடியல, எல்லாரும் மாதிரி வாழணும்னு ஆசை வந்துருச்சு, அதான காரணம்? சத்தியமா இல்ல. என்னைக்கு நீங்க என்ன கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டீங்களோ அன்னைக்கே என் மனசுல இருந்த எல்லா ஆசை பாசத்தையும் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என் மேல பாசம் வரணும்னோ இல்ல என் மேல ஈடுபாடு வரணும்னோ உங்க மனசு மாறணும்னோ நான் போட்டோ எடுத்துக்கல. அப்புறம் இவ்வளவு ரோஷமா பேசுற, அப்புறம் என்ன இதுக்கு போய் போட்டோ எடுத்துக்கிட்ட? நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? கவிதா, அம்மா இந்தாமா காஃபி குடி. எதுக்குமா நீ எடுத்துட்டு வந்த? நானே வந்திருப்பேன்ல. அதனால என்ன பரவாயில்லம்மா, காஃபி தானே கொடுத்த பாத்து. மாப்பிள்ள எங்க? இப்பதாம்மா குளிக்க போயிருக்காரு. ஓஹோ. கவிதா, என்னம்மா ஒரே படுக்கையா இருக்க வேண்டியது எதுக்கு பிரிச்சு கீழே போட்டிருக்க? என்ன? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு படுக்கையை கீழே போட்டிருக்க? அதுவா, வெயில் காலமா இருக்குல்லம்மா, அதான் கீழே தரையில படுத்தா ஜில்லுன்னு இருக்குமேன்னு. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லம்மா, வீணா எதையும் நினைச்சுக்காத. சரி, காஃபி ஆறிட போகுது, குடி. நான் எதையோ சொல்லி எங்க அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு காலையில சொல்லி வச்ச மாதிரியே மறுபடியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். கடவுளே, அந்த கீரை எடுத்துட்டு வாயேன். அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல வாயை காட்டு. எதுக்கு? நீ சீக்கிரத்துல வாந்தி எடுக்கணும்னு நான் அந்த சாமி கிட்ட வேண்டாத நாள் இல்ல. நான் வேண்டினதுக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. சொல்ல போனா நான் மனக்குழப்பத்துல இருந்த நேரமா பார்த்து இந்த நல்ல செய்தியை சொன்ன மாதிரி என் வயித்துல நீ பாலை வாத்திருக்க. முதல்ல இந்த நல்ல செய்திய எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு முன்னால உனக்கு என் கையால வாயில சக்கரை. என்னம்மா இது? சாதாரணமா எடுத்த வாந்திக்கு போய் சக்கரை அள்ளி போடுற அளவுக்கு போயிட்ட. நீ தெரியாம சொல்றமா, இது சாதாரண வாந்தி இல்ல. அம்மா, உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? நீ தெரியாம சொல்ற கவிதா. அம்மா, எல்லாம் தெரிஞ்சுதாம்மா சொல்றேன். இது சாதாரண வாந்தி தான். என்னம்மா சொல்ற?
ஆமாமா, காலையில இருந்து நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருந்தது, அதான் வாந்தி எடுத்தேன். மத்தபடி நீ கற்பனை பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது.